ஹாய் காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். கறி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டிலேயே செஞ்சால் அது தனி டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். 5 கிலோ வெங்காயம் உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ள 5 கிலோ வெங்காயத்தை உரிச்சிருங்க. நாங்களும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கக்குள்ள அப்படியே சேர்ந்து எல்லாம் உரிச்சாச்சு. உரிச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக ரொம்ப மெலிசாக வெட்டக்கூடாது. ஏன்னா அதில் நம்மளாட்டி பிடிக்க முடியாது ரவுண்டு. அதனால கொஞ்சம் நீட்டமாகவே வெட்டிக்கோங்க. பிடிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு வெட்டிக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னா, பூண்டு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அப்புறம் உளுந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் முக்கியமானது மஞ்சள். பூண்ட நம்ம மிக்ஸியில நல்லா பட்டா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற ஸ்டேஜில தான் நம்ம அரைக்கணும். நம்ம வீடியோலயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப கொரகொரப்பா இருக்கிற மாரி. நெக்ஸ்ட் என்ன போட போறோம் அப்படின்னா, ஜீரகம். இந்த படி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 5 கிலோவுக்கு நாங்க இந்த அளவு ஜீரகம் எடுத்திருக்கோம். அதே மாரி நீங்க எத்தனை கிலோ போடுறீங்களோ, அதே மாரி எடுத்துக்கோங்க. படி வச்சு அளந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெந்தயம். வெந்தயத்தையும் ஆட் பண்ணிட்டோம். வெந்தயத்த ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா உளுந்து. உளுந்தையும் நம்ம போட்டுருவோம். உளுந்து போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா கடுகு. கடுகையும் நம்ம ஆட் பண்ணிருவோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் கறி வடகத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், மெயினானது உப்பு. உப்பையும் அந்த படியிலேயே நாங்க கொஞ்சம் போட்டுட்டு, எத்தனை ஸ்பூன் போட்டுறோமோ பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நாங்க போட்டுக்கிட்டோம். ஏன்னா உப்பு தான் முக்கியம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஞ்சள் தான். அதுதான் நமக்கு வாசத்தையும் கொடுக்கும், கலரையும் கொடுக்கும். அதனால மஞ்சத்தூள் இந்த படி அளவு நாங்க எடுத்து போட்டிருக்கோம். இந்த சின்ன படி கடையிலேயே விக்கும். வீட்ல இல்லன்னா கடையில போய் வாங்கிக்கோங்க. அதே மாரி மஞ்சத்தூளையும் போட்டாச்சு. அடுத்தது ஆயில். ஆயிலையும் ஊத்திரணும். ஆயில தேவையான அளவு ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்திருக்கோம்ல பூண்டு, அதையும் இதில ஆட் பண்ணிரணும் ஃபுல்லா. ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கருவேப்பிலை. கருவேப்பிலைய ஒரு 5, 6 கொத்து பிச்சு வச்சுக்கோங்க. 5, 6 கொத்து மாரி தான் நாங்களும் பிச்சு வச்சிருக்கோம். இந்த வீடியோலயும் நான் காமிச்சிருப்பேன் பாருங்க. பிச்சு வச்சு அதையும் நம்ம உருவி போட்டுறணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம கரண்டியாட்டி தான் கிண்டணும் அப்படின்னு இல்ல. நம்ம கையாட்டியே நம்ம பண்ணலாம். அந்த வீடியோக்காக நான் கரண்டி வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா நாங்க கையாட்டி தான் பண்ணுவோம். கையாட்டி பண்ணா தான் கரெக்ட்டா எல்லாத்துலயுமே மசாலா இருக்கும். ம். பாருங்க நாங்க எப்படி பண்றோம் அப்படிங்கிறத அந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி நாங்க ஃபுல்லா கிண்டிட்டோம். பாருங்க இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். ஃபுல்லா நாங்க கிண்டிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு பிடிக்கிறோம். வீட்ல பண்ணா ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப நாளும் வரும். இதே நம்ம கடையில வாங்குனா நெறைய நாள் வராது. கொஞ்ச நாள்லயே அது காலியா போயிடும். அதே மாரி இந்த வீடியோலயும் நான் ஃபுல்லா காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கோம், எந்தெந்த பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி கொஞ்சம் நம்ம ஹார்டாவே ரவுண்டு புடிச்சுக்கணும். ரொம்ப லேமா புடிச்சா அது உடைஞ்சிரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரவுண்ட உடைச்சிட்டு திரும்ப நம்ம ரவுண்டு புடிக்கணும். ஏன்னா, அப்பதான் நல்லா மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆயிருக்கும். அதே மாரி இன்னொன்னு பக்கமும் நமக்கு காயணும் வெயில்ல வச்சதுனால. அதனால திரும்ப நம்ம உடைச்சிட்டு தான் நம்ம திரும்ப ரவுண்டு புடிக்கணும். உள்ளேயும் காயணும் அப்படிங்கிறதுனால, ஆ நல்லா காய வச்சுருங்க. காஞ்சோனே அது கொஞ்சம் பிளாக்கா இருக்கிற மாரி ஆயிரும். சின்னதாவும் புடிச்சுக்கலாம், பெருசாவும் புடிச்சுக்கலாம். நாங்க சின்னதா புடிச்சதுனால இப்படி இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஃபுல் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.